ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் பை தனம் சேனல். இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கழுகா காகமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் வானத்தில் கழுகு பறந்துக்கிட்டு இருக்கு. கழுகு அதனுடைய இரையை தேடி உயரமாக பறந்துக்கிட்டு இருக்கு. கீழிருந்து பார்த்த காக்கைக்கு இந்த கழுகு மாதிரி பறக்கணும்னு ஒரு ஆசை, கழுகு மேலே பொறாமையும் கூட. உடனே இந்த காக்கை என்ன பண்ணுச்சு, கழுகை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிச்சு. கழுகு மேலே ஏறி வேற உட்காந்துக்கிருச்சு. கழுகுடைய இறக கொத்துது, அதனுடைய முதுகில் கொத்துது. அப்போது எந்த விதத்திலலாம் அந்த கழுகை தொந்தரவு பண்ண முடியுமோ அந்த தொந்தரவு எல்லாம் யார் பண்ணாங்க? இந்த காக்கை பண்ணுச்சு. மறுபடியும் தொந்தரவு பண்ணுது. ஆனால் அந்த கழுகு எதையும் கண்டுக்கலை. அது அதனுடைய வேகத்தில் மேலே 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 பறந்துக்கிட்டே இருக்கு. இந்த காக்கை என்ன பண்ணுது, கழுகோட முதுகில் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் காக்கை தொந்தரவு பண்ணுறத இந்த கழுகு கண்டுக்கவே இல்லை. ஆனால் வலிக்குது, கழுகுக்கு காக்கை பண்ணுற விஷயங்களை வலிக்குது. ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை இந்த கழுகு. அதனுடைய இலக்கு எல்லாம் அதனுடைய இரையை தேடுவதில் தான் இருந்துச்சு. அதனால் அது மேலே 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 பறந்துக்கிட்டு இருக்கு. மேலே மேலே பறக்கிற சமயத்தில் ஆக்சிஜனோட லெவல் குறைய ஆரம்பிச்சிச்சா. அப்போது இந்த காக்கையினால் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசிக்க முடியல. அதனுடைய இறகுகள்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கீழே கொட்ட ஆரம்பித்தோடனே அதனால் பறக்க முடியல, கீழே விழுந்துருச்சு. ஆனால் அந்த கழுகு காக்கை கீழே விழுந்ததையோ இல்லை மேலே கொத்துனதையோ எதையுமே கண்டுக்கலை. அதனுடைய இரையை நோக்கி, அதாவது அதனுடைய இலக்கை நோக்கி மட்டும் கவனமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்பு நண்பர்களே, நாமும் இப்படித்தான். நம்ம வாழ்க்கையில் முன்னேறும் போது நம்மளை பாராட்டுறவங்க, நம்மளை ஊக்கப்படுத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்கள விட நம்மளை விமர்சிக்கிறவங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க, நம்மளை கீழே பிடிச்சி இழுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் அதிகம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நின்று பதில் சொல்லி அவங்களோட எதிர்த்து சண்டை போட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி எல்லாம் அங்கே போயிடும். அதனால் உங்களுடைய சிந்தனை எப்பொழுதுமே உயர்வாக இருக்கட்டும் நண்பர்களே. உயர்வாக அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது உங்களுடைய அறிவை விட கம்மியானவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய வேகத்தில் உங்களுடைய இலக்கு எதுவோ அதை மட்டுமே நோக்கி போய்கிட்டே இருங்க. நீங்கள் உண்மையிலே பழிவாங்கன்னு நினச்சிங்கன்னா எது தெரியுமா, உங்களுடைய உண்மையான உயர்வு இருக்குல்ல, நீங்கள் ஒரு நாள் வெற்றி அடைவீங்கல்ல, அந்த வெற்றி தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை, பழிவாங்குதல் எல்லாமாவே இருக்கட்டும். அதனால் உங்களுடைய சிந்தனைகளை எப்பயுமே உயர்வாக வையுங்கள். கழுகை போல, காக்கையை போல அல்லாமல் கழுகையை போல உயர்வான சிந்தனை உடையவர்களாக இருங்கள். சைடில் வரக்கூடிய எந்த டிஸ்ட்ராக்ஷனையும் கண்டுக்காதீங்க. அதனால் நண்பர்களே, உங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் உயர்வாகவே இருக்கட்டும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.